வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. சென்னையில் இருக்கிறவங்கள பயங்கர ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சமா நம்மளோட மழை வந்துட்டு போயிருக்கார். மழை என்ஜாய் பண்ணிட்டு லஞ்ச் பண்ண டைம் இல்லையா, கவலைப்படாதீங்க. டக்குன்னு இந்த பாலக் கிச்சடி பண்ணிடலாம். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாலக் கிச்சடி நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிச்சடி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கட்டு பாலக்கீரை, அதுக்கப்புறமா அரிசி, தோரம் பருப்பு தேவை. முதல் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்த அரிசி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறோம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துட்டு ஒன்னா சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 தடவையாவது அலம்பிக்கணும். அப்பதான் அரிசியில இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்னா வேக வைக்க போறோம். தாராளமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழையிற பதத்துக்கு வேகணும். அரிசி வைக்கிறதுக்குள்ளேயும் நம்ம பாலக்கை பிளான்ச் பண்ணி அரைச்சி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய கட்ட அளவுக்கு பாலக் எடுத்திருக்கேன். பாலக்கை நல்லா ஆஞ்சிட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல சேர்த்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போறோம். வெந்நீர்ல போட்ட உடனே பாலக் வெந்துடும், கலருமே மாறிடும். இப்போ இந்த பாலக் எடுத்துட்டு பச்சை தண்ணியில சேர்த்தோம்னா உங்களுக்கு பச்சை கலர் அப்படியே ரீட்டைன் ஆயிக்கும். வெந்நீர்லேருந்து எடுத்துட்டு ஐஸ் கோல்ட் வாட்டர்ல போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸஸ் வாட்டர்லாம் வடிச்சிட்டு இந்த வேக வச்ச பாலக் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிச்சடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட சில பல இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். மிக்சி ஜாரில் வேக வச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். பாலக்கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ புதினா சேர்க்குறீங்களோ அதுக்கு 2 மடங்காக நீங்கள் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் நம்மளோட கறிக்கு நல்ல ஒரு க்ரீன் கலருமே கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றும் சேர்க்க போகிறோம். கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுலயே கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு இதுல சேர்த்துருங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 6-7 பல்ல பூண்டை ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயில சேர்த்துருங்க. பூண்டு நல்லா வறுபடட்டும். இந்த வறுத்த பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்க பூண்டை கடைசியா கூட தாளிச்சிட்டு சேர்க்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியா நறுக்கிட்டு இந்த எண்ணெயில சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த கிச்சடிக்கு தொட்டுக்கிறதுக்கு பாப்பட் இல்லைன்னா ஊர்கா இருந்தா போதுங்க, சூப்பரா இருக்கும். இதுலயே 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுல நான் கொஞ்சமா பெருங்காய பொடியுமே சேர்த்துக்கிறேன். பாலக்கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க ரைஸா பண்ணி லஞ்ச் பாக்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா பசங்க சாப்பிட்டுருவாங்க. ஒரு பச்சை மிளகாயை கீரிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 தக்காளியை பொடிப்பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துருங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சு மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். தக்காளி உங்களுக்கு குழையலைன்னா பச்சை கலர் கிரேவியில ரெட்டா தக்காளி தனியா உங்களுக்கு தெரியும். நீங்க வதக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தக்காளி அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துருங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருங்க. பொடிகள் எல்லாத்தையும் எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அரிசி பருப்பு மிக்சரை இதுல சேர்த்துருங்க. நல்லா குழஞ்சி இருக்கணுங்க, அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அரிசியும் பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மத்து போட்டு மசிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா குழஞ்சு வரும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் அரிசி பருப்போட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். அரிசியும் பருப்பும் பாருங்க ஒரே மிக்சரா அழகா வெந்திருக்கு, தனித்தனியா தெரியவே இல்லை. ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை லோ டு மீடியம்க்கு மாத்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாலக் மிக்சரை இதில் சேர்த்துருங்க. இந்த பாலக் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா மொத்த கிச்சடியும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல மாறிடும். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. அப்பதான் பச்சை வாசனை ஏதாவது இருந்தாலும் போகும். அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஃபைனல் டச்சப்பா நம்ம இதுல கொஞ்சமா கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா கசக்கிட்டு கசூரி மேத்தியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 மூடியிலேருந்து 1 மூடி அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டு மேலே கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா சுட்ட அப்பளம், அதுக்கப்புறம் ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அமேசிங்கா இருக்கும். அழகான குவிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. பாலக்கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாலக்கீரையோட சத்தும் கிடைக்கும், பருப்போட சத்துமே கிடைக்கும். கார்னிஷிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் இஞ்சியை ஸ்ட்ரிப்பா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். கிச்சடினாலே நெய் வாசனை இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். அதனால நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். குழந்தைகள் கொடுக்குறோன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம்.
மறக்காம சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய கிச்சடி ரெசிபிஸ் இருக்கு. டைம் இருக்கிறப்போ அதையுமே செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.